கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, தவ காலத்தில் 5ஆம் வாரம் நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை அனைத்தும் நம்மை அழைத்து நிற்பது, அன்று ஆபிரகாம் என்ற அவர் அப்ரஹாம் என்று அழைக்கப்பட்டதோடு இறைவன் அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பற்றி சிந்திப்பதற்காக. அப்படியானால் இறைவனுடைய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்து கொள்ளுகின்ற பொழுது அவரை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இன்றைய இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, யூத மக்களுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இயேசுவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அல்லது பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆபிரகாமை ஏற்றுக்கொண்டார்கள், இறைவாக்கினரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இறைவனால் அனுப்பப்பட்ட இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவரிடம் காணப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் அவ்வாறல்லவா? எங்களை விட அதிகமாக படித்தவர்கள், எங்களை விட அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள், எங்களை விட வெவ்வேறு விதங்களிலே ஆற்றல் மிக்கவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. எங்களை விட மிக திறமைகளை கொண்டவர்களை, அல்லது என்னை விட நான் மிக்க திறமைசாலியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. குடும்பத்திலே கணவன் என்னை விட எல்லா விதத்திலும் உச்ச நிலையில் இருக்கின்ற பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனைவி கணவனை விட ஒரு அளவில் உயர்ந்த அளவில் இருக்கின்ற பொழுது, அல்லது தொழில்களை செய்கின்ற பொழுது கணவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகள் நல்ல வழியிலே செல்லுகின்ற பொழுது பெற்றோர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் ஏன் நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோம்? உடன்படிக்கையிலே காணப்படுகின்ற மகத்துவான தன்மை திருமுழுக்கின் ஊடாக பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும், அந்த திருமுழுக்கினால் கொடுக்கப்படுகின்ற அந்த வரப்பிரசாதம், திருமுழுக்கினால் பெறுகின்ற அந்த மிக பழமை வாய்ந்த அந்த அழைத்தல், நாங்கள் அந்த அழைத்தலுக்கு எவ்வாறு சுவை மடுக்கின்றோம், அந்த அழைத்தலை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு நாங்கள் பணி செய்கின்றோம் அன்பார்ந்தவர்களே என்பதனை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாங்கள் முயற்சி செய்வோம். அந்த வரப்பிரசாதங்களை வேண்டி இறைவனிடத்திலே மன்றாடுவோம்.